என்ன தம்பி, ஏசி நல்லா ஓடுமா? அட என்னன்னு நீங்க அப்படி கேட்டு போட்டீங்க? அப்படித்தான் கேட்பேன், சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன ஒத்த ரூமுக்கு ஏசி போட்டிருக்கீங்க? வீடு பூராலாம் ஏசி போட்டிருக்கீங்க. சும்மா வீடு ஊட்டி மாதிரி குளு குளுன்னு இருக்கும். ஒட்ட வெயில்ல மண்டை காயறதெல்லாம் ஒத்த ரூமுக்கு ஏசியை போட்டுவிட்டு ஓவரா ஃபிலிம் காமிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு ஊட்டியில படிச்சவ, குளு குளுன்னு வளர்ந்தவ, வீடு எப்படி இருக்கணும்? அதனால தான் வீடு பூரா ஏசி பண்ணி வீட்டையே ஊட்டி மாதிரி ஆக்கிவிட்டேன். ஒரு ஓனா மட்டும் இந்த தெருவில் தெரியாம இருந்திருந்தது, மொத்த ஊரையும் ஏசி ஆக்கியிருப்பேன். அது இந்த தெருவில் திரிஞ்சு உங்க கம்பெனி வருமானத்தை கெடுத்து பிடிச்சு. இந்தாங்க 1000 ரூபா. அண்ணா 800 ரூபா தானே? 200 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி வாங்கி அடிச்சு சாப்பிடியா? ஓ, நாங்கெல்லாம் 200 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குற பரம்பரை. என்னங்க? ஏய் கிரிப்புல எதுக்கு அடிச்சா? எதுக்கு அடிச்சானா? எதுக்கு அடிச்சான்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். போடா போயா, காரணமே சொல்லாம அடிக்கிற. புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீ போறவனை கூப்பிட்டு புலையர் நிறைவியா? உனக்கெல்லாம் பாம் தேவையில்லடா, குருவிடையிலே உனக்கு கொண்டுடுவேன்.